IPL 2026 ஓட ஆல் இன்ட்ரெஸ்டிங் கேம்னு சொல்லணும். மண்டே நடக்க போற மேட்ச் பிட்வீன் RR வர்சஸ் CSK. ஸோ நம்ம CSK எந்த மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, எந்த மாதிரி பிளேயிங் லெவன், வென்யூ எப்படி இருக்க போகுது, யார் இந்த கேமை வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் CSK பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் சீசன்ல 10th ஸ்பாட்ல முடிச்சிருந்தாங்க. மொத்தமா 14 கேம்ல வெறும் 4 கேம் தான் வின் பண்ணியிருந்தாங்க அண்ட் 10 கேம் லாஸ் ஆயிருந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் RRன்னு பார்க்கும்போதும் ஒன்று சளைச்சது இல்லைன்ற மாதிரி அவங்களும் அதே தான். அவங்க நெட் ரன் ரேட்னால 9வது பொசிஷன்ல இருந்தாங்க. அதே 14 கேம் 4 வின் 10 லாசஸ். பட் 2025 சீசனுக்கும் 2026 சீசனுக்கும் ரெண்டு டீம்லையுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா IPL ஒரு பிக்கஸ்ட் ட்ரேடான சஞ்சு நமக்கு வந்தாரு, ரவீந்திர ஜடேஜா அங்கே போனாரு. ஸோ இது எல்லாமே போயிட்டு இப்போ ஓரளவுக்கு காம்பினேஷன் செட் ஆயிருச்சு. ரெண்டு பேரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை நாளைக்கு சந்திக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வென்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குவஹாத்தி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஒரு ஹோம் வென்யூவா இருக்கு ஃபார் தி பாஸ்ட் 2 to 3 இயர்ஸா. ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ். கடைசி 10 கேம்ல RR 8 கேம் வின் பண்ணியிருக்காங்க. வர CSK பார்த்தீங்கன்னா வெறும் 2 வாட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் கேட்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்னது RR கூட வெறும் 2 கேம் தான் ஜெயிச்சிருக்கோமா அப்படின்ட்டு. பட் ஃபேக்சுவலா பார்த்தா அதுதான் உண்மை. கடைசி 10 கேம்ல RR 8 கேம் வின் பண்ணியிருக்காங்க. வேற CSK வெறும் 2 கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவஹாத்தி ஸ்டேடியம்ல நடக்க போகுது அண்ட் ரெயின் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கேம் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இப்போ லாஸ்ட் இயரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் குவஹாத்தியில் 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. வர சேசிங் டீம் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் இன் 2025 IPL பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 175 ஆகும், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 170 ஆகும் இருக்கு. இப்போ இந்த வென்யூல ஹையஸ்ட் டோட்டல் IPL எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 199 for 4 அடிச்சது RR தான். லோயஸ்ட் டோட்டல் யார் அடிச்சிருக்காங்கன்னா அதே RR தான், 142 for 9. அண்ட் ஹையஸ்ட் சேஸ் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 153 2 விக்கெட் பை KKR. ஸோ ஹையஸ்ட் சேஸே பார்த்தீங்கன்னா 153 தான். பட் அதை அவங்க 17 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் லோயஸ்ட் டிஃபெண்டட் ஸ்கோர் அட் திஸ் வென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 197 for 4. இப்போ எக்கனாமி ரேட்னு பார்க்கும்போது இந்த வென்யூல சீமஸோட எக்கனாமி 9.51 ஆகும், ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி 8.39 ஆகும் இருக்கு. ஸோ இதுல இருந்தே நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியுது. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எக்கனாமிக்கலா போடுற ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டு டீம்லையுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸுமே இருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங்கான கான்டெஸ்டாக தான் இருக்கும் நாளைக்கு கேம் பொறுத்த வரையில. அண்ட் பேசர்ஸ் வர்சஸ் ஸ்பின் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்லன்னு பார்க்கும்போது பேசர்ஸ் 53 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் அகெயின் கம் இன் டு பிளே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரையில. அண்ட் டியூ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அஸ்ஸாம் நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் கேம்ஸ் நடந்தாலே நிறைய டியூ வரும். ஸோ அகெயின் நாளைக்கு கண்டிப்பா டியூ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் டியூ வராம இருக்கிறதுக்கு இந்த ஷாப்பர் எது போட்டாலும் கண்டிப்பா டியூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டியூ வில் பி a crucial part in tomorrow's game. இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் 12 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் RRல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். RR பொறுத்த வரையில ஓப்பனிங் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி. ஸோ இவங்க தான் கண்டிப்பா ஓப்பன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல கேப்டன் ரியான் பராக், 2 டவுன்ல எனக்கு தெரிஞ்சு ஷிம்ரன் ஹெட்மயர் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துடும் இல்லையா. 1 டவுன்ல கூட ஹெட்மயர் 2 டவுன்ல ரியான் பராக் வரலாம். அதை தாண்டி ஃபினிஷ் பண்ண போறோம், ஃபினிஷிங் ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்லாம் வச்சா வேலையே ஆகாது. பிகாஸ் ஹெட்மயர் என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாட முடியும் 1 டவுன் ஆர் 2 டவுன் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல அவரால் எவ்வளோ டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் நமக்கு காமிச்சார்னு சொல்லணும். ஃபாலோட் பை தட் துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. தென் டானவன் ஃபரேரா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தஷும் ஷானகாவா இல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் போனா நாந்திரே பர்கரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபாலோட் பை தட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. இதுதான் இவங்களோட ஒரு பிளேயிங் 12. ஓரளவுக்கு சார்ட்டடான பிளேயிங் 12 தான். இங்க ஒரே சேஞ்ச், பேட்டிங் டெப்த் வேணும்னு நினைச்சாங்கன்னா ஷானகாவை எடுத்துட்டு வரலாம். இல்ல பவுலிங்
டெப்த் எங்களுக்கு வேணும், ஃபாரின் பவுலர் போகிறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நாண்ட்ரே பர்கர் போகலாம். ஒரு நல்ல ஆப்ஷன், இனிஷியலாக ஸ்விங் பண்ண முடியும், ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். அண்ட் ஆர்ஆரோட கேம்பெயினில் 2-3 சீசனாக இருக்காரு அப்படின்றதுனால அந்த ஒரு அட்வான்டேஜ் கூட அவருக்கு கொடுக்கலாம். இதை தாண்டி ஆடம் மில்லாம் இருக்காங்க. பட் ஷானக்கா ஆர் பர்கர் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் விளையாடுவாங்க. அப்படி நம்ம சிஎஸ்கேவோட 12 வந்துட்டா எல்லாருக்குமே தெரியும், எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆஃப் ஐபிஎலுக்கு அவுட் டியூ டு காஃப் இன்ஜுரி. ஸோ இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லதுன்னு கூட சொல்லாங்க. பிகாஸ் தோனி இப்போ ஃபிட்டாக இருக்காருன்னா 100% அவரை விளையாடியே ஆகணும். அதை அவரை வெளியே உட்கார வச்சுலாம் எந்த சான்ஸும் எடுக்க முடியாது. பட் அவரு அந்த கேமில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவார் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு 5 பால் ஆடுவாரா, ஒரு 10 பால் ஆடுவாரா, அதுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டரை அந்த பொசிஷனில் வச்சு க்ரூம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸாக கூட இருக்கலாம். இப்போ பிளேயிங் 12 பார்க்கும்போது ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஒன் டவுனில் ஆயுஷ் மாத்ரே அவர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் கூட ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன் விளையாடினார் அப்படின்றதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். So that ஆயுஷ் மாத்ரே வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபாலோட் பை தட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 டெவால் பிரவிஸ் அண்ட் சிவம் துபே. ஸோ இது எப்போ வேணாலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பின்னர் நடுவில் இருக்காங்கன்னா துபே வரலாம், அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிரவிஸ் வரலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா சிவம் துபே. ஸோ அது மாற்றி மாற்றி பண்ணிப்பாங்க. அண்ட் நம்பர் 6ல ஊர்வில் பட்டேல், அப்படி இல்லைன்னா கார்த்திக் சர்மா. எனக்கு தெரிஞ்சு ஊர்வில் பட்டேலோட ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் கார்த்திக் சர்மாவை 14 கோடி கொடுத்து எடுத்திருந்தாலும் ஊர்வில் பட்டேல் ஒரு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு, இன்ஸ்டாலேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேலாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே பால் 1ல இருந்து அடிக்கிறாரு கைஸ். ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் எல்லா பிளேயர்ஸ், அவரை பார்க்குற பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஆடுறாரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பாக ஊர்வில் பட்டேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்வாப் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்று பிரசாந்த் வீர், அப்படி இல்லைன்னா ராமகிருஷ்ணா கோஷ். நம்பர் 8ல ஜேமி ஓவர்டன், அப்படி இல்லைன்னா அகில் ஹுசைன். ஃபாலோட் பை தட் மேட் ஹென்ரி, நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் அன்ஷுல் கம்போஜ். ஸோ இது எல்லாமே சார்ட்டட் அவுட் தான். ஸோ அந்த நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 பிரசாந்த் வீர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரான ஜேமி ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஃபாரினர்ஸ்ல எங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அகில் ஹுசைனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டான இந்தியன் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ். அவராலையும் லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும், அவராலையும் பவுலிங் போட முடியும். அதே மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ஸ்வாப் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க அகில் ஹுசைனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், கன்சிடரிங் திஸ் வென்யூ. ஸோ இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால அகில் ஹுசைன் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதை தாண்டி அகில் ஹுசைன் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பரான பேட்டிலாக இருக்கும் கைஸ். பிகாஸ் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல் கேம்லேயே அபிஷேக் சர்மாவை சொல்லி எடுத்தார் அகில் ஹுசைன். அப்படின்றதுனால அகில் ஹுசைன் அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் ஓப்பனர்ஸ். ஆர்ஆருக்கு 2 பேருமே ஒரு லெஃப்டி அப்படின்றதுனால அகில் ஹுசைனை வச்சு பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக அங்கேயே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்னு பார்க்கும்போது மொத்தமாக 140 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு இன் T20s. அதில் 50 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் அவரோட எக்கானமியும் பார்த்தீங்கன்னா 7 தான். அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 18. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி ஓவர்ஸ் அவர் பவர் பிளேல தான் போடுவார். அப்படின்றத கன்சிடர் பண்ணும்போது எக்கானமி ரேட்டும் சரி, ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கு. அப்படின்றதுனால அந்த ஓப்பனர்ஸ் ஜெய்ஸ்வால் அது சூரியவன்ஷிலேருந்து யாராவது ஒருத்தவங்களை அவர் கைட்டி கொடுத்தா கூட ஆன் தி அதர் ஹேண்ட் அன்ஷுல் கம்போஜோ இல்லை கலீல் அகமதோ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு விக்கெட் வந்தால் இனிஷியலாகவே ஆர்ஆர் ப்ரெஷரில் போடலாம். இதனால அகில் ஹுசைனை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ வின்னிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது 2 இம்பார்ட்டன்டான வின் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வென்யூவில். ஸோ ஆர்ஆர் பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தாங்க சொல்லணும். இங்கே என்னதான் நம்ம கிட்ட ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அதே மாதிரி ஒரு காலத்தில் T20 இன்டர்நேஷனலில் நம்பர் 1 பவுலராக இருந்த ரவி பிஷ்னாய். பட் ரவி பிஷ்னாயோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா அகெயின் சிஎஸ்கே எப்படி பவுல் பண்ண போறாரு அப்படின்றது கன்சர்ன். வேற சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது அகில் ஹுசைன் ஒரு நல்ல பிளேயர் தான், கண்டிப்பாக அவரால் விக்கெட்ஸ் எடுத்து தர முடியும். அண்ட் நூர் அகமது பற்றி பேசவே தேவையில்லை. ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 சைடுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காங்க. தென் செகண்ட் வின்னிங் ஃபேக்டர்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ. ஸோ டியூ ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ணும். கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் யார் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கன்சிடரிங் ஆல் தி ஃபேக்டர் இந்த கேமை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா
சிஎஸ்கே. கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் பவர். என்னதான் ஆர்ஆர் கிட்ட ஒரு சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால்லாம் இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு பேட்டிங் பவர் கண்டிப்பா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டிங்லேயே 100 துண்டா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். அதுவும் சிஎஸ்கே சேஸ் பண்றாங்க அப்படின்னா 100% இந்த கேம் அவங்க பேக்கெட்டுக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.